கனிம வளங்களை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்ல விதித்த தடையை எதிர்த்த வழக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல் கரும்புக்கான ஊக்கத்தொகையை உயர்த்துவதாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாய், பொதுரக நெல் குவிண்டாலுக்கு 159 ரூபாய், கரும்பு டன்னுக்கு 709 ரூபாய் ஊக்கத்தொகை அதிகரிப்பு. மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289, பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். தமிழ் தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தாவேக அரசு சமரசம் செய்யாது என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, நம் உயிர், நம் உணர்வு. தமிழ் என்றாலே கெத்து, பவர் என அதிரடி பேச்சு. அதனாலதான் சொல்றோம், தமிழ்னா உயிர், தமிழ்னா உணர்வு. உலகத்துல தோன்றிய பல மொழிகள் காலப்போக்கில் மறைஞ்சு போய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ் காலகாலமா நிலைச்சு நீடிச்சு நிக்கிற ஒண்ணு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அமைச்சர் புசி ஆனந்த் பிஸியாகவே இருக்கிறார் என திமுக உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் பேச்சு. நாங்களும் தினம்தோறும் டென்ஷனாக தான் இருக்கிறோம் என MRK பன்னீர்செல்வத்திற்கு அமைச்சர் ஆனந்த் பதிலடி. உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியா தான் இருக்கார். அவர் பிஸியா இருக்கார். திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் விவசாயிகள் போராடவே இல்லை என MRK பன்னீர்செல்வம் பேச்சு. 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டு போராட்டம் ஒடுக்கப்பட்டது என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். மாண்புமிகு உறுப்பினர் போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. காவிரி ஆற்றில் உரிய நீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட கோரி மனு. தமிழக அரசின் மனுவை வரும் 13ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கும் முதலமைச்சர் விஜயின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், VCK, கம்யூனிஸ்ட், பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தீர்மானத்திற்கு ஆதரவு. தாவேகாவின் 436 தேர்தல் வாக்குறுதியில் 125 வாக்குறுதிகளை பட்ஜெட்டில் அறிவித்துள்ளோம். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. இந்த பட்ஜெட் 436 மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல நாங்க 436 அனௌன்ஸ்மெண்ட்ல 125 இந்த வருஷத்துக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 125 அனௌன்ஸ்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கிளியர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரப்போற கால இதுல நிறைய மாற்றங்கள் வரும். ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக 3 மாத தாவேக ஆட்சியுடன் ஒப்பீடு செய்வது நியாயமா என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. 5 ஆண்டுகால ஆட்சியை விவசாயிகளுக்கான பொற்கால ஆட்சியாக முதலமைச்சர் விஜய் மாற்றுவார் என உறுதி. முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம்.
இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமான்னு கேட்கிறேன். அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு தேர்தலிலும் வெற்றி பெற முடியவில்லை என சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு மட்டும் இபிஎஸ்ஸின் செல்வாக்குதான் காரணம் என்றால் மீதமுள்ள 187 தொகுதியில் அவருக்கு செல்வாக்கு இல்லையா என சரமாரி கேள்வி. திரு எடப்பாடியினுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிறார். வாதத்துக்கு கொண்டால் வெற்றி கொள்ளலாம். அப்போ 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார், மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகிவிட்டாரா? திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட நெல் சேமிப்பு கிடங்குகள் எங்கே என சட்டப்பேரவையில் அமைச்சர் ரமேஷ் கேள்வி. திமுக ஆட்சியில் 18 மாவட்டங்களில் 54 இடங்களில் நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டதாக திமுக எம்எல்ஏ சக்கரபாணி பதில். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தூத்துக்குடி அருகே கப்பல் கட்டும் தளம் அமைக்க உப்பள தொழிலாளர்கள் மீனவர்கள் எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்து சேலம் அருகே விவசாயிகள் முற்றுகை போராட்டம். தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை பயிர்க்கடனை கட்ட மாட்டோம் என உறுதி. விழுப்புரத்தில் பட்டப்பகலில் முன்னாள் மனைவி மீது ஆசிட் வீசிவிட்டு தப்பியோடிய கணவன். விவாகரத்தான 4 மாதத்தில் பழிவாங்க ஆசிட் வீசிய கணவனின் வெறி செயல். அறம் பொருள் இன்பத்தை அடிப்படையாக கொண்டு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இந்த 3மே இல்லை. தாவேக ஆட்சியில் அறம் இல்லை, பட்ஜெட் ஒதுக்கீட்டில் பொருள் இல்லை, அதனால் மக்களுக்கு இன்பமும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேச்சு. இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால ஒன்றை சொன்னார்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்கிற பொழுது அறம் பொருள் இன்பம் இந்த 3 தலைப்புகளில் தான் உங்களுடைய அறிவிப்புகள் வந்துருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல அறம் இல்லை, நிதி ஒதுக்கவில்லை, பொருள் இல்லை, அறமும் பொருளும் இல்லாதால் மக்களிடத்துல இன்பம் இல்லை. தூத்துக்குடி அருகே கப்பல் கட்டும் தளம் அமைக்க உப்பள தொழிலாளர்கள் மீனவர்கள் எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு. ஜார்க்கண்ட் மாநில அரசு துறை தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வலியுறுத்தி வலுக்கும் போராட்டம். சட்டப்பேரவை நோக்கி பேரணி சென்ற மாணவர் அமைப்பினர் தடுத்து நிறுத்தம். முள்வேலிகளை அகற்ற முயன்றதால் தண்ணீர் பீச்சடிப்பு. திருநெல்வேலி மாமன்ற கூட்டத்தில் விசிலடித்த தாவேகா கவுன்சிலர் சஸ்பெண்ட். திமுகவிலிருந்து தாவேகாவுக்கு மாறிய கவுன்சிலர் தொடர்ந்து விசிலடித்ததால் தண்ணீர் பாட்டிலை வீசிய திமுகவினர். பயிர் காப்பீடு திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடப்பதால் தமிழக அரசே அதனை ஏற்று நடத்த வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் வலியுறுத்தல்.
லஞ்சம் வாங்கியதால் கைது செய்யப்பட்டு தாவேகாவிலிருந்து நீக்கப்பட்ட வீராசாமியின் மனைவிக்கு தாவேகாவல் பதவி. கணவர் வகித்து வந்த செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு. மதுரையின் ஒரே அணையான பாலமேடு சாத்தையார் அணை முற்றிலுமாக வறண்டது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இன்றி பாலைவனம் போல் காட்சியளிக்கும் ட்ரோன் காட்சிகள்.